இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதி நிறைவடைகிறது. தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவிற்கு தேர்வாக யார் யாருக்கு வாய்ப்பு என ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் 18 பேர் ராஜ்யசபா எம்பிக்களாக இருக்கிறார்கள். அதுல 1/3 பங்கு எம்பிக்களின் பதவி என்பது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிறைவடையும். அந்த வகையில பார்க்கும்போது தற்போதைய சூழல்ல 6 பேர் உடைய ராஜ்யசபா எம்பி பதவி என்பது வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. இதுல ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் திமுக ஆதரவோடு யார் யாருடைய பதவி நிறைவடைய இருக்கிறது என்று பார்க்கும்போது திமுகவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் இவருடைய பதவி வருகிற ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவடைய இருக்கிறது. அதே போல திமுகவை சேர்ந்த MM அப்துல்லா, தோமுசாவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம், இந்த 3 பேருடைய பதவியுமே ஜூலை 24ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. அதே போன்று திமுகவின் ஆதரவோடு ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இவருடைய மாநிலங்களவை பதவி என்பதும் வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதியோடு நிறைவடைய இருக்கிறது. எனவே 4 பேர் புதிதாக ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யக்கூடிய சூழல் என்பது திமுகவுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதுல ஏற்கனவே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திமுகவின் ஆதரவோடு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மதிமுகவோடு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது மதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கிறோம் என்று திமுக எந்த இடத்திலேயுமே ஒரு உத்தரவாதம் என்பதை கொடுக்கவில்லை. எனவே மதிமுகவுக்கு இந்த முறை ராஜ்யசபா சீட் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. எனவே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யசபா சீட் என்பது மக்கள் நீதி மையத்துக்கு இந்த முறை செல்ல இருக்கிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்தது. மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கிறோம் என்று திமுக மக்கள் நீதி மையம் இடையே ஒரு ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்தானது. எனவே மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ராஜ்யசபாவுக்கு செல்வார் என்று மக்கள் நீதி மையம் தரப்புல ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது நமக்கு தெரிய வருகிறது. எனவே ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு கமல்ஹாசன் செல்வார் என்பது ஒரு உறுதிப்பட வரக்கூடிய ஒரு தகவலாகவே நமக்கு இருக்கிறது. அதிமுக பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த 2 பேர் இப்போது ராஜ்யசபா எம்பிக்களாக இருக்கிறார்கள். அதுல ஒருவர் அதிமுக உறுப்பினர் சந்திரசேகர், அவர் அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். மற்றொருவர் அதிமுக ஆதரவோடு ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி. இந்த இருவருக்குமே வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதி ராஜ்யசபா எம்பி பதவி என்பது நிறைவடைய இருக்கிறது. இதுல சந்திரசேகருக்கு பதிலாக புதிதாக ஒருவருக்கு அதிமுக சார்பில் ராஜ்யசபா சீட் வழங்கப்படலாம் என்ற தகவல் அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மற்றொன்று பாமக தலைவர் அன்புமணி. பாமகவை பொறுத்தவரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி பாஜக கூட்டணிக்கு பாமக சென்று விட்டது. எனவே இந்த முறை பாமகவுக்கு ராஜ்யசபா சீட் என்பது அதிமுக தரப்பில் கொடுக்கப்படாது. அதற்கு பதிலாக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு இந்த முறை ஒரு ராஜ்யசபா சீட்டை அதிமுக கொடுக்க முன்வரும் என்ற ஒரு தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்கனவே ஒரு உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு டெல்லி செல்லலாம் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. இப்படியாகத்தான் இந்த ராஜ்யசபா எம்பிக்களின் அடுத்த நகர்வு என்பது தமிழகத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு வருடத்தில் தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதற்கு முன்னர் இந்த ராஜ்யசபா தேர்தல் என்பது வர இருப்பதால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ராஜ்யசபா எம்பி சீட் பதவி என்பது ஒரு சவால் நிறைந்த ஒன்றாகவே களத்தில் இருக்கும் என்பதே அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.